வெல்கம் டு எஸ்ஓ ஆடியோ யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது முன்னாடியே நம்ம போட்டிருந்த மாதிரி தான். அதாவது மெட்டீரியல் வாங்கினது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து டெமோ கொடுத்துருந்துருப்பேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்ப் ஃபுல்லாகவே அசம்பிள் முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபுல்லாகவே பிளாக்கு, சென்டரில் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே வர மாதிரி இருக்கும். ஒரு பிராண்டட் ஆம்பிள்ஃபயர் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதனால் நம்ம அக்ரிலிக்கில் வந்து சோனி அப்படின்னு சொல்லி அடித்து நம்ம வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா டம்மியாக தான் இருக்கும். இது எல்இடி சுவிட்சு, இது பவர் ஆஃப் ஆன் ஆஃப் சுவிட்சு, இது நம்ம என்கோடரோட சுவிட்சு. முன்னாடி நம்ம யூஎஸ்பி போர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான யூஎஸ்பி போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். TPM 006C வெர்ஷன் 2.0. ஓகேங்களா. இதோட ஆடியோ ரிசல்ட் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிள்ஃபயர் செய்யணும் அப்படின்னா நம்ம எஸ்ஓ ஆடியோ யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வந்து உள்ள இன்டீரியரில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டொராய்ல்டு பார்த்தீங்க அப்படின்னா 28028 10 ஆம்பியர். பார்த்தீங்கன்னா சென்னையில் வைண்டிங் பண்ணதான் நீட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் கனெக்டர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏலியோ ஃபீஸ் வந்துடும் உங்களுக்கு இன்ஃபீல்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஆம்பாக தான் கேட்டார். அதாவது நான் ஃப்யூச்சரில் வந்து 5.1 நான் மாற்றிக்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெட்டீரியல் எல்லாமே போட்டுருங்க, ஆனால் நான் இப்போ வந்து ஸ்டீரியோ ஆம்ப் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இப்போ இது பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஸ்டீரியோ போர்டு ஒன்று தான், லெஃப்ட் ரைட் மட்டும் தான் இதில் யூஸ் ஆகும். FD003 போட்டிருக்கோம். மேக்ஸ்வினில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனு. அடுத்து வந்து ஒரு பக் கன்வெர்ட்ரு, அதாவது FD003க்கும் ரெவராஜ் ரிமோட் கிட்டுக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஃபேனுக்கும் நம்ம எல்இடி லைட்டுக்கும், அதாவது ஃப்ரண்டில் எல்இடி லைட்டுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 35 மெட்டல் டயோடு, 63 வோல்ட்டில் 10,000 UF 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 5 சேனல், அதாவது அடுத்து 5.1 வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ரகுராஜ் கிட்டில் நமக்கு வந்து இப்போ அதாவது அவர் வந்து இப்போ வெர்ஷன் கொஞ்சம் மாற்றிருக்காரு. ஓகேங்களா. இருந்த கிட்டோட இப்போ கொஞ்சம் வெர்ஷன் மாற்றிருக்காரு. வியூ மீட்டருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து நமக்கு டேப்பிங் எடுத்து கொடுத்துருவாரு அடியில். ஆனால் நம்ம கஸ்டமர் வந்து வியூ மீட்ரு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட்ஜெட் வைஸாக இப்போதைக்கு பத்தலை, அடுத்து 5.1 மாற்றுறேன் அப்படின்னா நம்ம வந்து வியூ மீட்ரு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வியூ மீட்டருக்கு மட்டும் நம்ம ஃபுல்லாகவே லாக் பண்ணியிருப்போம். டேப் அடித்து ஃபுல்லாகவே லாக் பண்ணிட்டோம். அடுத்து அவங்க வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் எக்ஸ்டர்னாக வச்சு கொடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா KMSரோட IR250 ஸ்டீரியோ போர்டு. ஓகேங்களா. அடுத்து இதில் இன்னொரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, முதல்ல வந்த கிட்டில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம FD003 வந்து ஆன்லேயே இருக்கும், சரிங்களா. ஆனால் இப்போ இதில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. நம்ம யூஎஸ்பி போர்டு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம FD003 வந்து ஆன் ஆகாது. வந்து ஆனில் இருந்தது, இப்போ ஆன் ஆகாது. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ மாற்றிருக்காரு, அப்டேட் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து ரிமோட்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் தெரியும், மேலே இந்த பட்டன் அமுக்குனிங்க அப்படின்னா நம்ம வியூ மீட்டரில் வந்து நம்ம பின்னாடி பேக் சைடில் ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்த மோடு மாறும். ஆனால் நம்ம சார் வந்து இப்போ இதிலே சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. அதில் கொடுத்துட்டார். இதில் நம்ம ப்ரெஸ் பண்ண நம்மளுக்கு வந்து அந்த அலைன்மெண்ட்டு நம்மளுக்கு மாறுது. அதுவும் ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காரு. பரவாயில்ல, வர வர நம்ம ரகுராஜ் சார் வந்து ஓரளவுக்கு நீட்டாக கொடுக்குற ஆடியோ ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் செட்டை ஆன் பண்ணுறேன், கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செட்டை ஆன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் யூஎஸ்பி போர்டு வந்து எப்படி ஆன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸ்டாண்ட் பையில் இருக்குது. இப்போ ஆன் பண்ணுவோம். இப்போ கிட்ட ஆன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்
இப்போ யூஎஸ்பி போர்டில் வந்து சாங் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. இதிலே பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட்டு அப்படின்ற முதற்கொண்டு இதில் எல்லாமே தெரியும். ஓகேங்களா? இது வந்து நல்ல குவாலிட்டியான சாங் நீங்கள் ஏற்றி கேட்டிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட்டு. ஓகேங்களா? அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொன்ன மாதிரியே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டில் வந்து ஆனில் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து HDMI ஆன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு FD003 ஆன் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணோன்னா அது ஆன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா? இப்போ FD003 ஆன் ஆகிருச்சு. ஆனால் நமக்கு வந்து இதில் 12 வோல்ட்டு நம்ம இந்த யூஎஸ்பி போர்டு கொடுக்குறனால இது வந்து நம்மளுக்கு கட் ஆஃப் ஆகாது. நம்ம இதுக்கு தனியாக ஒரு சுவிட்சு தான் போடணும். கஸ்டமர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அப்படியே இருந்துட்டு போகுது, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் பாருங்கள் HDMIன்னு இருக்கா. இப்போ நம்ம வந்து HDMIலேருந்து அடுத்து ஆப்டிக்கலில் மாற்றுறோம். பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் ஆப்டிக்கல் ஆன் ஆயிடுச்சு. அடுத்து ஆப்டிக்கல்லேருந்து கோயாக்சல் மாற்றுறோம். இப்போ கோயாக்சல்னு டிஸ்பிளேயில் இருக்குது. அப்படியே நம்ம பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் கோயாக்சல் ஆன் ஆயிருக்கு. அடுத்து ஆக்ஸ் மாற்றணும் அப்படின்னா பேக் சைடில் ஃபுல்லாகவே 3 லைட்டுமே ஆக்ஸ் ஆன் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்டு ஆன் பண்ணுறேன். யூஎஸ்பி போர்டு ஆன் பண்ணோன்னா பாருங்கள் நம்ம கிட்ட ஆஃப் ஆகிடும். பார்த்தீங்களா? இந்த ஃபியூச்சர் கொடுத்துருக்காரு. இந்த ஃபியூச்சர் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு வந்து பவர் சப்ளை இதில் வந்து போய் ரொட்டேக்டாக நிற்காது. அதனால் இது ஒரு ஃபியூச்சர் நல்லா இருக்குது. இந்த மாதிரி கிட்டில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு. கம்மி பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வைஸ் பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆம்பிள்ஃபையர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம எஸ்ஓ ஆடியோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் எல்இடி ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே அப்படி லுக் வைஸ் அவர் ஒயிட் கலரில் வேணும் அப்படி சொல்லி கேட்டிருந்தார். அதனால தான் நம்ம ஒயிட் கலரில் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் லைட்டிங் மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணுறேன். கொஞ்சம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ லுக் வைஸ் பக்காவாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கேமராவில் இருக்கிறனால உங்களுக்கு அப்படி தெரியுது. சரிங்களா? இப்போ லைட் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். லைட் ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம இண்டிகேட்டர் லைட் மட்டும்தான் நம்மளுக்கு எரியும். இப்போ நமக்கு வேணும் அப்படின்னா ஆன் பண்ணிக்கலாம். பார்க்கவே லுக் வைஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிள்ஃபையர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி கம்மி பட்ஜெட்டில் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.